நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆனாலும் சரி, இது கொழுப்பானாலும் சரி, நம்மளுடைய இரத்த குழாய்களை அப்படி படிஞ்சுக்கிட்டே வரும். நம்ம உப்பு தண்ணி பைப்பில் எப்படி உப்பு படிஞ்சுக்கிட்டே வருதோ, அதே போல் நம்ம இரத்த குழாய்களில் அந்த கொழுப்பு படிஞ்சுக்கிட்டே வரும். அது எப்போ அந்த கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுதோ, அந்த இரத்த குழாயில் போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்படும். மூளையில் இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம இரத்த குழாய்கள் வீக் ஆகி அது பலூன் மாதிரி வீங்கிறது பேர் தான் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வெடிச்சதுன்னா அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், இரத்த குழாயிலேருந்து வெடித்து ரத்தம் கசிவு ஏற்பட்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். நம்பர் 1 இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லீடிங் டிசீஸான டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சுகர் அதிகமாக இருக்கும்போது சுகர் வந்து கொழுப்பாக மாறி கொழுப்பு போய் இரத்த குழாய்களில் அப்படி படிஞ்சு இரத்த குழாயை அடைச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம். ரெண்டாவது காமனான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ராஜேஷ். நான் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிவில் ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில். நம்ம இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரோக்னா என்ன, அது எப்படி வருது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்ட்ரோக்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விதமான ஸ்ட்ரோக் நமக்கு இருக்குது. மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய் வெடித்தாலோ ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இந்த 2 விதமான ஸ்ட்ரோக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபாக்ட்னு சொல்லுவோம், ஆர் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளோட மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய் வெடிச்சதுன்னா அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வகையான ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ இது எதனாலலாம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆனாலும் சரி, இது கொழுப்பானாலும் சரி, நம்மளுடைய இரத்த குழாய்களை அப்படி படிஞ்சுக்கிட்டே வரும். நம்ம உப்பு தண்ணி பைப்பில் எப்படி உப்பு படிஞ்சுக்கிட்டே வருதோ, அதே போல் நம்ம இரத்த குழாய்களில் அந்த கொழுப்பு படிஞ்சுக்கிட்டே வரும். அது எப்போ அந்த கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுதோ, அந்த இரத்த குழாயில் போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்படும். அது தடைப்படும் போது இரத்த குழாய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு, அந்த மூளைக்கு என்ன வேலை செய்கிற ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த மூளையோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இரத்த குழாய் போய் மூளையோட கை கால் அசையக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இடத்த பாதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு கை கால் அசைவுகளில் பாதிப்பு ஏற்படலாம். ஒரு சைடு கை கால் சுத்தமாக வராமல் போகலாம். கண் பார்வை வரக்கூடிய பகுதியை பாதிச்சுதுன்னா கண் பார்வை தெரியாமல் போகலாம். பேசக்கூடிய பகுதிகள் பாதிச்சுது அப்படின்னா பேச முடியாமல் போகலாம். ஸோ சிறு மூளையை பாதிச்சுது அப்படின்னா நம்ம நடக்கிறதுல நமக்கு தள்ளாட்டங்கள் ஏற்படலாம், கை கால நடுக்கங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடங்களில் பாதிக்குதோ அது மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு வரலாம். நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது அப்படின்னாலே ஸ்ட்ரோக்னாலே பக்கவாதம்னு மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டுமே உண்மை கிடையாது. எந்த இடங்களில் பாதிக்குதோ அந்த இடங்களுக்கு தகுந்தால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும். இது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். இது எப்படின்னா, இதில் வந்து அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், ஆக்சுவலாக அந்த ரத்த குழாயானது மூளையோட கம்ப்ளீட்டாக எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மூளையோட ஒரு இடங்களுக்கும் தனித்தனியான இரத்த குழாய்கள் இருக்குது. ஸோ எந்த இரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்படுதோ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொன்று 2வது வகையான ஸ்ட்ரோக்கான ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கை பற்றி பார்க்கலாம். இது நமக்கு பார்த்திங்கன்னா, இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிற வேளையிலையோ அல்லது மூளையில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, மூளையில் இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம இரத்த குழாய்கள் வீக் ஆகி அது பலூன் மாதிரி வீங்கிறது பேர் தான் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வெடிச்சதுன்னா அது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், இரத்த குழாயிலேருந்து வெடித்து ரத்தம் கசிவு ஏற்பட்டு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். அல்லது நம்ம பிறப்பிலேயே நம்மளோட இரத்த குழாய்கள் நார்மலாக இல்லாமல், அதோடைய திக்னஸ் நார்மலாக இல்லாமல் அது வித்தியாசமாக வளர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் அந்த இரத்த குழாய்கள் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த மாதிரி இரத்த கசிவுகள் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா, ரத்தம் உறையிற தன்மையில் மாற்றங்கள் ஏற்படலாம். சிலர் வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மருந்துகள் உட்கொண்டுட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா, ரத்தத்தை வந்து தண்ணியாக மாற்றுற மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்துப்பாங்க. அந்த மாதிரியானவங்களுக்கும் இரத்த குழாய் இந்த வெடித்து இரத்த கசிவுகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நம்ம 2 பார்த்தது, ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதிலேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் வருது, எப்படி ஸ்ட்ரோக் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கை கால்கள் மரத்து போகலாம். ஒரு கை கால்கள் செயலிழந்து போகலாம். திடீர்னு வந்து வலிப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். திடீர்னு கண்ணில் வந்து ஒரு இடங்களில் கண்ணில் வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் பார்வை தெரியாமல் போகலாம். அல்லது வாய் கோணி போகலாம். கண்ணு மூடும்போது கண்ணு மூட முடியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நார்மலாக நடந்துகிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா தலை சுற்று அடிக்கடி வந்துகிட்டே இருக்கலாம். அப்படின்னா சில நேரங்களில் மூளைக்கு போகிற அது ஒரு வார்னிங் சைனாக கூட இருக்கும். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்பப்போ கம்மியாக போயிட்டு இருக்கிற நேரங்கள் இனிஷியலாக தலை சுற்று மாதிரி கூட வரலாம். சிறுமூளையை பாதிக்கிறப்பவும் தலை சுத்தாக வரலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்கிறது நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உடனடியாக மருத்துவரை போய் நம்ம அணுகிடணும்.
இது என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்றத நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, நம்பர் 1 இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லீடிங் டிசீஸான டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். சுகர் அதிகமாக இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் வந்து கொழுப்பாக மாறி கொழுப்பு போய் இரத்த குழாய்களில் அப்படி படிஞ்சு இரத்த குழாயை அடைச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம். 2வது காமனான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். இதே தான் இரத்த குழாயில் உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமான நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக டென்ஷன் ஆகிறதுனாலையோ இல்லை வந்து நிறைய நேரங்களில் மன உளைச்சலுக்கு உள்ளாதனாலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி நேரங்களில் உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகி இரத்த குழாய் வெடித்து இரத்த கசிவாக வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மூல காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து இருக்கக்கூடியது ஸ்மோக்கிங் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸ்மோக்கிங்கில் வந்து நமக்கு இரத்த குழாயை சுருக்கங்கள் ஏற்படலாம். சரியா? சுருக்கங்கள் ஏற்பட்டு மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான். ஆல்கஹால் வந்து நம்மளுடைய அதுவும் கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை அதிகப்படுத்தி அதை படிய வச்சு இந்த மாதிரி அடைப்புகள் ஏற்படுத்துறதுக்கும் லிவர் ஃபெயிலியர் ஏற்படுத்தும் போது ஆல்கஹால் எடுக்கும்போது லிவர் ஃபெயிலியர் வரலாம். அந்த லிவர் ஃபெயிலியரில் என்ன நடக்கும்னா நமக்கு வந்து ரத்தம் உடையக்கூடிய தன்மை மாறிடும். அந்த ரத்தம் உடையக்கூடிய தன்மை மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு மூளையில் இரத்த கசிவுகள் ஏற்படலாம். இதை தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் பிறப்பிலையோ இல்லை அல்லது நம்மளுடைய பரிமாணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய இரத்த கசிவுகள்னாலையும் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இதை தவிர வந்து வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய காயங்கள்னாலையும், அதாவது மூளையோட முக்கியமான பகுதிகளை பாதிக்கும் போது அந்த காயங்கள் ஏற்படுத்தும் போதும் அதுவும் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும் போது இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு பேர் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் பீரியட்ன்றது 3.5 மணி நேரமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது நம்மளோட நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் அது 3.5 மணி நேரமாக நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதாவது நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் 3.5 மணி நேரத்துக்கு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க அப்படின்னா அது வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், அதாவது இரத்த குழாய் அடைப்பட்டு வந்த ஸ்ட்ரோக்காக இருந்தால் அதனை துறப்பதற்கான மருந்துகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு இரத்த குழாய் உடனடியாக திறந்துச்சுன்னா மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விழுந்த கை கால்கள் மறுபடியும் செயல்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3.5 மணி நேரத்தை தாண்டி போகிற நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூளையால் அவ்வளோ நேரங்கள் தான் என்ன ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறத தாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே அந்த 3.5 மணி நேரத்துக்கு மேலே ரத்த ஓட்டம் இல்லாமல் போச்சு அப்படின்னா மூளை வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது திரும்ப வந்து நம்ம என்னதான் ரத்த ஓட்டம் திரும்ப பழையபடி போனாலும் அந்த மூளை கம்ப்ளீட்டாக செயலிழந்துடும். ஸோ அந்த 3 மணி நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக உடனே போயிட்டு அதுக்கான சிகிச்சைகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பீவல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான மூளை சார்ந்த சிகிச்சைகள் நாங்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு வரோம். இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பீவல் ஹாஸ்பிட்டலில் அணுகலாம். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்.